பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு முக்கியமாக சில வசனங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்போது ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கி என் உள்ளத்தில் நீ பேசு. ஏன்னா இந்த மெசேஜ் ஆயத்தம் பண்ண பிறகு ஒரு பாட்டு நான் சூஸ் பண்ணேன். அந்த பாட்டு பாடணும்னு சொல்லி அப்புறம் யார் சொன்னாங்க, சாமலா பாட்டு நடத்துகிறாங்க. அப்போது கடைசி பாட்டு அவங்க வேறு மாதிரி பாட்டு எடுப்பாங்க, நான் வேறு மாதிரி பாட்டு பரவாயில்ல விட்டுடுவோம். ஆனால் அதே பாட்டு நான் சூஸ் பண்ண பாட்டு அவங்க எடுத்தாங்க. அதனால கடவுள் வந்து உங்ககிட்ட இங்கே பேச போகிறாரு. ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் கேட்கும்போது கடவுள் தான் பேசுகிறாருன்ற வார்த்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால எத்தனை பேர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கை கொடுங்க. எத்தனை ரட்சிக்கப்பட்டீங்க? கை எல்லாம் கை கொடுங்க. எல்லாம் ஐயா எவ்ரிபடி. ஸோ நோபடியா எவ்ரிபடி சேட் praise the Lord. முதல் கேள்வி. ஓகே, இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து nominal and born again. nominal Christians. nominal Christiansனா அந்த காலத்தில் 40-50 இயர்ஸ் பேக்கா இந்த வெள்ளைக்காரங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? மதத்தில் கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம், அதில் சேருங்க சொல்லிட்டு நிறைய பேர் மதத்தில் சேர்ந்தாங்க. பேர் பீட்டர், ஜான் எல்லாம் வச்சு பேர் எல்லாம் மதத்தில் சேர்ந்துட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன செஞ்சாங்கன்னா சீப்பு கண்ணாடி, சீப்பு சோப்பு கண்ணாடி. அவங்களுக்கு என்ன, ஏழை ஜனங்களுக்கு வந்து சீப்பு தேவை, கண்ணாடி தேவை பார்க்கறதுக்கு, எல்லாம் கண்ணாடி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு. ஆனால் உண்மையாக அவங்க இயேசு யாருன்னு தெரியாது. இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இது ஒரு மதம் சொல்லிட்டு எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. nominal Christian and born again Christian, ரெண்டு டிஃப்ரென்ஸ். myself, my wife, I don't know how I got married her there. She is from Alaska, I am here. But the same problem, she also nominal, also nominal. Then nominal means you go to church. நமக்கு பைபிள் இல்லை, நம்ம பைபிள் எடுக்க மாட்டோம். நம்ம நல்லா யூ ட்ரெஸ்ட் அப் வெரி வெல். சில பேர் வந்து கோட் போடுவாங்க. now you can see every time well dressed. இப்போ சர்ச் போனால் ஐ வில் வெல் ட்ரெஸ்ட். அப்போ நம்ம வந்து எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு போவோம் தெரியுமா? 5 நிமிஷம். 8:30 மணினா 8:30 மணிக்கு சர்வீஸ்னா சரியா 8:30 மணிக்கு தான் சர்வீஸுக்கு போவோம். அப்போ அப்படிதான் நாமினல். அப்போ அதெல்லாம் அப்படிதான் நம்ம ஜெயிச்சுக்கணும். அதே போல தான் ஜக்கேயை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஜக்கேயு வந்து ஒரு நாமினல். 10 லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை படியா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் 2 ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷர் 3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் 4 அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினார். 5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். 6 அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். 7 அதை கண்ட யாவரோ இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயினும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால்
நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஓகே ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஜீவனுள்ள வசனத்தை அநேக பேர் வந்திருக்கணும்ப்பா. இந்த வசனம் மூலமாக ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி ஒவ்வொரு பலப்படுத்தும் தடை செய்கிற எல்லா பிசாசுல குழப்பம் மாதிரி எடுத்து போட்டு அவங்களுக்கு சமாதான ஆகிய தாயும் ஆண்டுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜக்கேயு வந்து ஒரு கிறிஸ்தவன், பேருக்கு கிறிஸ்தவன். ஆனா அவர் வந்து எப்படிப்பட்டவர்? அவர் தலைவர், குட் பொசிஷன். ரெண்டாவது ஐஸ்வர்யம். மனுஷனுக்கு இது ரெண்டு தான் மனுஷனுக்கு தேவை, பணம், பொசிஷன். ஆனா ஜக்கேயுக்கு வந்து எவ்வளோ பணம் வச்சுட்டு எவ்வளோ பதவி இருந்துச்சு, அவர் உள்ளத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தார். He has no peace at all, you know. நீங்கள் ஐசையா 48:22 ஐசையா 48:22 அது இந்த வசனத்தை நீங்கள் படிப்போம் அங்கே கேளுப்போம். ஐசையா 48:22 தயவு செய்து எழுதிக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று Okay. கர்த்தர் சொல்கிறார். ஓகே, துன்மார்க்கருக்கு யார் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. பாவிக்கு சமாதானம் இருக்காது. பாவிக்கு இவருக்கு வந்து பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, உள்ளத்தில் அவருக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. அதுவும் சினிமாக்காரன் அழகா பாட்டு பாடி உங்களை என்ன என்டர்டெயின் பண்றாங்க. ஆனா சினிமாக்காரன் என்ன பாட்டு பாடுறாரு? நிம்மதி வேணும். எத்தனை கோடி பணம் இருந்தா கூட நிம்மதி வேணும். அப்போ இவருக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அப்போ ரெண்டாவது வந்து wicked shall be cast into hell, all those who forget God. துன்மார்க்கர் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அப்புறம் யார் கடவுளை மறக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அப்போ இந்த மனுஷன் வந்து பாருங்க, இப்போ வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க எல்லாம், நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நீங்கள் அவருக்கு பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, அவருக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஓகே, அப்போ நம்ம வந்து நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 18:9-10 படிப்போங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கை தூக்குவீங்க. கிறிஸ்தவர்கள் போனீங்க, தயவு செய்து இதுக்கு நோட் பண்ணுங்க. Luke 19:3. Luke புஸ்தகம் 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். ஓகே, அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அப்போ இவரு ஜக்கேயு வந்து யாராவது ஆண்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அப்போஸ்தலர் 18:9-10 நீங்கள் படிக்கும் போது அதுதான் முதல்ல படிச்சிருக்கணும். அது கொஞ்சம் படியா, அது கனெக்ஷன் இருக்கு. அப்போஸ்தலர் 18:9-10 இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ஓகே, நீ பயப்படாமல் பேசு, ஓகே, மௌனமாய் இராதே, ஓகே, வந்து நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஓகே, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸ்தானாதிபதினா நீங்க வந்து
கடவுள் சார்பையில் ஆண்டரை பற்றி நீங்கள் பேசணும். சரிங்களா? அப்போ இங்கே யாராவது நான் நினைக்கிறேன் ஜக்கேயு வந்து ரொம்ப பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதியில் ஒரு சமயம் உட்காந்துட்டு எங்காவது காஃபி ஷாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பார், இல்லாட்டி ஏதாவது செஞ்சிருப்பார், தற்கொலை போய்க்கு ரெண்டு பேர் இருப்பார். அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் போய் சொல்லியிருப்பார், நீ இயேசுவை விசுவாசி, இயேசு வந்து யாரு? சமாதான பிரபு, அவனுக்கு சமாதானம் கொடுப்பாரு, உங்கள் பாவத்தை மன்னிப்பாரு சொல்லி யார் அவர் சொல்லணும். பாருங்க, நம்ம கடவுளுக்கு கடனாளியாக இருக்கோம் பேசுறதுக்கு. இது பேசுறதுனால அப்போ வேலை பார்த்தீங்களா, இயேசு எப்படிப்பட்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நம்ம வந்து கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்கள் பேங்க்கில் நீங்கள் வேலை செய்வீங்களா, நீங்கள் அங்கே ஒரு சனாதிபதி, எல்வின் வந்து அந்த இடத்துல சனாதிபதி, நீங்கள் வந்து அந்த இடத்துல எதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா, அந்த இது வந்து ரட்சிப்பு, விளையாடப்பட்ட ரட்சிப்பு. தெரியுங்களா? பாவி எங்கே தள்ளப்படுவார்? நரகத்தில் தள்ளப்படுவார், தள்ளப்படுவார். அப்போ நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். யார் இது சொன்னனால பாருங்க, அவர் தேடுறாரு. ஐயோ, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தேடி தேடி அந்த பாஸ்டர் போன சண்டை 2 weeks பேசினார். தெரியுங்களா? he was desperate. எப்படி desperate? தமிழ் என்ன சொல்லுங்க? எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது நான் பார்க்கணும், எப்படியாவது எத்தனை ராத்திரி போனா கூட நான் பார்க்கணும் ஆவலா இருக்கு. பாருங்க, ஆண்டவர் நம்ம நீங்க வந்து மனுஷன் முகத்தை பார்க்குறோம். கடவுள் வந்து ஜக்கேயோட உள்ளத்தை பார்த்தாரு. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? பசி. கடவுள் மேல பசி, நீதி மேல பசி தாகம் உள்ளவர் திருப்தி அடையவர்கள். திருப்தி கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு திருப்தி தெரியுங்களா? திருப்தி கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ரொம்ப தேடுறாரு. அப்போ ஜக்கேயு ஆண்டவர் சொன்னாரு, அவர் சில பேர் கூட்டத்துக்கு வர்றாங்க. ரொம்ப பெரிய கூட்டம் இருந்தா ஐயோ பெரிய கூட்டம் நாளைக்கு வருவோம், ஆனா இவரு விடல, எப்படியாவது ஏசியை பார்க்கணும். என்ன செஞ்சாரு? கட்டை இருந்தனால மரத்தை மேல ஏறிட்டாரு. கடவுளோட கண்ணு இங்க பார்த்துட்டு இருக்கே, இங்க பார்த்துருக்கு. யாரு பசியா இருக்கிறீங்களோ, இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கு, எவ்வளவு பசியா இருக்கு, எவ்வளவு பசியா, கடவுள் எவ்வளவு பசியா இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா உடனே கடவுள் என்ன சொன்னாரு? அடுத்த வசனத்தை நாங்கள் இதுக்கு கவனிப்போம். கிறிஸ்தவர் வந்து நீங்க என்ன சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, அப்போ மார்க் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-20 கடவுள் என்ன சொன்னாரு? இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனே, அவரு ஆண்டு பின்னாலே அப்போ ஆண்டு சொல்றாரு, என் பின்னால வராத, நான் உனக்கு செய்தது போய் சொல்லு. We want to tell somebody, you don't have to preach. You don't have to preach a sermon, nothing. Share what God has done for you. When you understand what God has done for you, just share only. When I share to people, I don't bring the Bible and preach them. இதே மாதிரி ஒரு காலத்தில் நான் இப்படி கெட்ட பழக்கங்களாக இருந்துச்சு, இப்படி செஞ்சுட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை மாற்றினாரு, நீங்கள் வாங்க கடவுள் உங்களுக்கு மாற்றுவார். நீங்கள் அந்த மாதிரி சொன்னா, ஐயோ கடவுள் அப்படி செஞ்சுருக்கிறாரா, சோம் கொடுத்துருக்காரா, நான் போனால் சோம் கிடைக்குமா, அந்த இதில் வருவாங்க. பார்த்தா உங்கள் ரட்சிப்பின் சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ரட்சிக்கப்பட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன்
அவர் என்ன இங்கே படுத்திருந்தாரு, கல்லறையில் படுத்திருந்தாரு. கல்லறையில் படுத்துட்டு கல்லறையில் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? அப்படியே நான் செஞ்சது என்ன சொல்லியிருப்பாரு? உண்மையே பேசியிருப்பாரு. நான் சுடுகாட்டில் படுத்திருந்தேன், எனக்கு சாப்பாடு இல்லை, உடம்பெல்லாம் காயம், ஆனால் ஒரு நாள் என்னை ஆண்டவர் இயேசு எனக்கு இது மாதிரி பிசாசு துரத்தி பாருங்க. அவங்களோட உங்கள் ரட்சிப்பின் சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வாங்க எப்படி அவர் வந்து ஏன் நம்ம சாட்சி கொடுக்காம இருந்தோம் தெரியுங்களா? உண்மை சொல்கிற, கோவப்படாதீங்க. நம்ம ஒன்றும் ருசித்து பார்க்கல. கடவுள் வந்து இன்னும் ருசித்து பார்க்கல. இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஒரு வெறும் வேஷம், கிறிஸ்தவ வேஷம் போட்டு தான் நம்ம இருக்கிறோம். நான் சொல்கிறேன் அப்புறம். அப்போ இந்த மனுஷனோட சாட்சி எப்படி இருந்தாலும் அவரோட சாட்சி கொஞ்ச நேரம் தியானிப்போம். நான் நினைக்கிறேன் மார்க் புஸ்தகம் 5வது அதிகாரம், நான் நினைக்கிறேன் 10 அவரு நல்ல உடுத்து அந்த சட்டையெல்லாம் மாற்றி மன நிம்மதியோட உட்கார்ந்து இருந்தார். ஒரு ஸ்கிரிப்சர் எழுதிருந்தேன் நான் காணும். ஓகே. அப்போ அந்த மனுஷன் எத்தனை ஊருக்கு போனாரு? 10 ஊருக்கு போனாரு. ஆண்டவர் நம்மளுக்கு இப்போ என்ன செஞ்சாரு, இது செஞ்சாரு, இது செஞ்சாரு. அப்போ அவருடைய சாட்சி ஜனங்கள் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ உங்க சாட்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஓகே. அப்போ 20 அது எழுந்திருக்கலாம். 5:20 படிங்கய்யா. தேங்க்யூ. 5:20 அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? உண்மை சொல்லியிருப்பாரு. எனக்கு பிசாசு கொடுத்திருந்தேன், நான் சுடுகுள்ள படுத்திருந்தேன், ஆனால் இயேசு ஒரு நாள் வந்து அந்த பிசாசெல்லாம் விரட்டி என்னை ரட்சித்தாரு. எப்படி இருந்தாரு? மன நிம்மதியாக உட்கார்ந்துருந்தார். பீஸ். இயேசு வந்த உடனே என்ன கிடைக்கும்? உனக்கு சமாதானம். அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஓகே. அப்போ ஜக்கேயும் ஓகே. அடுத்தது பாருங்க, St. John chapter 14 verse 27. St. John chapter 14 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஓகே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஓகே. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. ஓகே. பிரைஸ் தி லார்ட். அப்போ சமாதானம் வந்து நீங்க எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ பதவி இருக்கு, அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. சில பேர் ஏங்க சிகரெட் குடிக்கிறாங்க? வாயு ஏன் சிகரெட் குடிக்கிறாங்க சொல்லுங்க. இப்போ 12 வயசு கேர்ள் வந்து என்ன பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு வந்து ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், மாம்சத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் இந்த ஒன் ஸ்கிரிப்சர் அவங்களுக்கு தான் படித்து அவங்களுக்கு காமிக்கிற உங்கள் ஒரு அழகான புருஷன் உங்களுக்கு கொடுத்தா கூட அந்த புருஷன் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. ஒழுங்கான மனைவி உங்களுக்கு கிடைச்சா கூட மனைவி உங்களுக்கு சமாதானம் கொடுக்காது. ஆனால் கடவுள் தான் உனக்கு என்ன செய்வேன்? திருப்தி, ஒரு உள்ளத்தில் ஒரு திருப்தி. பாருங்க வாங்க, Psalms 107 verse 8. Psalms 107 verse 8. தவமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி, ஓகே, பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்புகிறார். ஓகே. அப்போ உங்க ஆத்மா உள்ள மறந்துட்டேன். சரீரம் வேற, ஆத்மா வேற. தெரியுங்களா? சரீரம்
சரீரம் வந்து பணம் வந்து சரீரம் செகண்ட். ஆனால் ஆத்மா வந்து கர்த்தர் என்ன செய்வார்? உங்க ஆத்மாவை திருப்தி ஆகுவார். He will satisfy your soul. அப்போ உள்ள ஒரு சோல் இருக்கு தெரியுங்களா? உயிரோட இருக்கு. அந்த சோல் வந்து உங்க பாருங்க, ஒரு புக்கில் நான் காமிச்சேன். பரிசுத்தவன் மரித்தாரு, தரித்திரன் மரித்தாரு, 2 பேரும் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் 2 பேர் ஆனால் அவங்க ஆத்மா பார்த்தீங்களா? ஆத்மா எங்கே இருக்கு? ஒரு ஆள் நரகத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆள் ஆபிரகாம் மடியில் இருக்கிறார். எப்படி இருக்காரு? நிம்மதியா சமாதானமா ஆண்டவர் கூட உட்காந்துருக்கிறார். ஆனால் பணம் இருந்துச்சு. ஆனால் இவரு என்ன ரட்சிப்பு, அதான் ஒரு வசனம் இருக்கு, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு கொடுத்து நீ கவலைப்படாமல் இருந்தா கவலைப்படா தண்டனைக்கு எப்படி தப்புவீங்க? இவர் பாருங்க, சில டைமில் பணம் வந்து உங்களை பிடிக்கக்கூடாது. நீங்கள் பணத்தை பிடிங்க. பணம் உங்களை பிடிச்சா போயிடுச்சு. அவர் வந்து நரகத்துக்கு கொண்டு போகிறார். நான் நினைக்கிறேன் இந்த ஐஸ்வர்யவான் வந்து பணம் ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. பணம் ஆசை. அப்போது கடைசியில் எங்கே போனார்? நரகத்துக்கு போனார். அப்போ சக்கேயு வந்து சீக்கிரமாக இறங்கி வா, அவங்க வீட்டில் தங்க வேண்டும். இப்போ தான் ஒரு கிளைமேக்ஸில் நம்ம வாழ்க்கை. Let's turn to the scripture. லூக்கா புஸ்தகம் 19. ஓகே, உன் வீட்டிற்கு தங்க வேண்டும் என்றார். ஓகே, 6வது படியா? 6. லூக்கா புஸ்தகம். தயவு செய்து எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து அப்புறம் பண்ணுங்க. 6. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம இங்க இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, சீக்கிரமா யார் அழைத்து போனாரு? இயேசு அழைத்து போனாரு. பாருங்க, ஒரு கல்யாணத்தில் கிறிஸ்தவ கல்யாணம், யார் மேரேஜ் இந்த கிறிஸ்டியன் வே, புருஷ மனைவி அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு பொருத்தனை செய்வாங்க. என்ன மாதிரி பொருத்தனை? பாஸ்டர் வந்து மனைவிக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க. அப்போ அவங்க செய்வாங்க, I will take so and so as my husband and I will be faithful. பொருத்தனை. அப்போ women also will say, I will take John as my husband wife, I will be faithful. அப்போ அது பிறகு ஆஃப்டர் நீங்கள் கன்ஃபெஸ் பண்ண பிறகு அப்புறம் தான் பாஸ்டர் சொல்லுவாங்க, இவங்க இப்போதான் அவங்க 2 பேரும் புருஷன் மனைவி பாஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ அடுத்தது வந்து, அப்போ இந்த சக்கேயு என்ன செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? முதலாவது கன்ஃபெஷன். பாவம். இப்போ வந்து உங்க சரீரம் எப்படி இருக்கு? பாவம். அப்போ உங்க பாவத்திலே ஆண்டவரை கூப்பிட்டா உங்க வீட்டுக்கு வர மாட்டாரு. லெட்ஸ் ரீட் 1 John chapter 1 verse 9. 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஓகே, பாவங்களை நமக்கு மன்னித்து, ஓகே, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஓகே. அப்போ
உங்களுடைய கன்ஃபெஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபெஷன் சில டைமில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம், விதவுட் பாவம் அறிக்கை செய்யாது பிடிக்குன்னா என்னோட சாட்சி நான் உங்களை பகிர்ந்து கொள்ள குறைப்போம். அந்த நான் இப்போது 64 இருந்து 72 வரை நான் நாமினல் தான் இருந்தேன். நாமினல் சபைக்கு போவேன், பைபிள் எடுக்க மாட்டேன், சும்மா போயிட்டு வருவேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட், நம்ம கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு ஒரு சபை, ஒரு சபை இருக்குன்னு சொல்லுவாங்களே, எல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, கம் யூ see one day. அப்போ அங்கே போனோடனே என் பாஸ்டருக்கு வந்து 25 வயசு, அவருக்கு வெரி யங். அப்போது அவங்களோட பேசுகிறது வந்தால் எல்லாம் ஒரு இதாக இருக்குது. அங்கே போனால் தேவ பிரச்சனை வந்து ரொம்ப வெரி ஸ்பெஷலாக இருக்குது. அப்போது இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த பாஸ்டர் வந்து யார் இங்கே இருக்கிறீங்க, பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறீங்க, மின்னுக்கு வாங்க, நான் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், கர்த்தர் உங்களை மன்னிப்பார், நீங்கள் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வருவார் சொன்னோடனே அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து என்னை அறியாமல் பரிசுத்த ஆவியை இழுத்து போய் அந்த மின்னுக்கு நின்றுட்டு இருக்கேன். அப்போ பாஸ்டர் தான் எனக்காக ஜெபிச்சார். அந்த ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பாஸ்டர் made him to confess. Pastor, at the time not a pastor, he told me, Christy, you are a sinner. You need your sin to be forgiven. I am going to pray for you now. So pastor prayed for me. What's that? I have to admit. See, நீங்கள் admit பண்ணணும். A, B, admit, believe, receive, confess. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, when I confess my sins, tell you something will happen in your life. I tell you, that day you are receiving Christ, something உன் வாழ்க்கையில் நடந்து தீரும். அவங்க ஒரு நாள் சாட்சி கொடுப்பாங்க எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ பாஸ்டர், the moment pastor said, okay, you now receive, I receive Jesus as my personal Savior. Today I am your child. The moment I said, I started crying. Cried and cried and cried and cried and cried and cried. Couldn't stop. I was such a big man. Cried and cried and cried and weep and weep and weep. Why now? என் பாவத்தை கடவுள் மன்னித்தாரு. ஆனால் என் கூட என்னமோ ஒரு பாரத்தை அந்த சபை மேலே இறக்கி வீட்டுக்கு வந்தது. அந்த உடனே என்ன நடந்து தெரியுங்களா? நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே யூ பிகம் ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. என்ன பற்றி வீட்டுக்கு வந்த உடனே கடவுள் எனக்கு காமிக்கிறாரு, அந்த மனுஷனை மன்னிக்காமல் இருக்கிறேன், அந்த மனுஷனை நீ மன்னிக்காமல் இருக்கிற, அந்த மனுஷனை நீ மன்னிக்காமல் இருக்கிற. அப்போ மக்க நாளி எழுந்திருச்சு உடனே ஒவ்வொருவருக்கு நான் சூட அனுப்பினேன். பிரதர், என்னமோ தெரியல, இப்போ யுவர் ஃபேமிலி ஐ டோன்ட் லைக், உங்கள் குடும்பம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல, ரொம்ப கோபமாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல, இயேசு உள்ளே வந்த உடனே இயேசு என்னை மாற்றிட்டாரு. வந்த உடனே என்னை கடவுள் வந்து சொல்கிறாரு, அவனுக்கு போய் மன்னி, அவனுக்கு போய் மன்னி, இவனுக்கு மன்னி, இவனுக்கு மன்னி, எல்லாரும் போய் யார் யார் நீ மன்னிக்க முடியலாம்ன்றோ எல்லாரும் போய் மன்னிச்சேன். அதுதான் புதிய சிருஷ்டி. அப்போ பாருங்க, ஜக்கேயு என்ன செஞ்சாரு பாருங்க. முடிக்கப்படும் நேரத்தில் ஜக்கேயு 8 படியா, லூக்கா புஸ்தகம் 8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஓகே, நான் ஒருவனிடத்தில் எதிராக அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஓகே, பார்த்தீங்களா? Brothers and sisters, look at all me. It's not religion. நீங்கள் சும்மா ஆண்டோட விசுவாசத்தில் சபைக்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்க, சபைக்கு லேட்டாக வருவீங்க,
நினைச்சா வருவீங்க, நினைச்சா போக மாட்டீங்க. ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா சபையை ஒண்ணு என்ன செய்யலாம், நீங்க மறக்க மாட்டீங்க. யாரு போராட்டி சபை இன்னொரு 1972 மே 21 இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலிருந்து இந்தியெல்லாம் லேட்டாக சர்ச்சுக்கு போவேன். லேட்டானா லேட்டாக ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னு நம்ம இந்த பெத்தல் சபையில் ரட்சிக்கப்பட்டிருந்த பாஸ்டர் சபை 6 மணிக்கு திறந்தா நம்ம 4:30 மணிக்கு அங்கே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன இழுத்துட்டு போகுது கடவுள். அப்படிதான் நாளைக்கு நாளை என் வாழ்க்கை மாறும். ஏன்னா இது கடவுள் மந்தம் விட்டு நீங்கள் மந்தம் மாறல தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு வந்து உங்க உள்ளத்தில் வந்து இருக்கிறார் தெரியுங்களா? அடுத்தது பாருங்க, 9வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, கேளுங்க. ஓகே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இப்போதான் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டார். எவ்வளவு நாள் நாமினல் கிறிஸ்டியன், now is the born again Christian. ஓகே, என்ன செஞ்சாரு? வீட்டுக்கு ரட்சி வந்தா அந்த ரட்சிப்பு யாரு? ஆண்டவர் இயேசு அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு யாரு? பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, who is Jesus? First Corinthians chapter 6 verse 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? ஓகே, 20 கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, அது ஸ்தோத்திரம். இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க. உள்ளத்துல இருக்கிறாரு. Glorify God in your body. Glorify God in your body. என்ன நடக்க தெரியுங்களா? நாளைக்கு நாளை உங்க வாழ்க்கை மாறும். என்ன தெரியுங்களா? இயேசு வந்த பிறகு என்ன வரும் தெரியுங்களா? கம்பேஷன். என்ன? ஆத்மா. நீ ஆண்டவர் சொல்ல தேவையில்லை. நான் 1972 மே ஸ்டீவன் கூட மலையாள நாள் 21 யார் எனக்கு சொல்லல? ஆண்டவர் சத்தியத்தை போய் சொல்லு. எனக்கு ஒரு வார்த்தையில் நான் சொந்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆண்டவருக்கு போய் சத்தியத்தை சொல்லு. ஏன்னா இயேசு வந்த பிறகு உங்களுக்கு என்ன வரும் தெரியுங்களா? என்ன வரும்? கம்பேஷன் வரும். கடைசியாக பாருங்க, கேட்போம். லூக்கா 10வது அதிகாரம் 'Can somebody find me ஒரு லீவாய், ஒரு பிரீஸ், அப்புறம் சமரத்தை எங்கே இருக்கு பாருங்க. நான் கடைசி வசனத்தை பாருங்க. ஓகே, 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர், ஒரு சமரத்தன், ஒரு பிரீஸ், அப்புறம் ஒரு லீவாய். 13 chapter 13. தயவு செய்து இந்த வசனத்தை you will know who you are now. படிங்க ஐயா, படி. 3 பேர்ல யார் கிறிஸ்தவன் சொல்லுங்க? லீவாய், பிரீஸ் and finally சமரத்தன். படி. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். ஓகே, 33 பின்பு சமாரியன் ஒருவர் பிரயாணமாய் வருகிறார். ஓகே, அவனை கண்டு ஓகே, 34
ஓகே. கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 35 மறுநாளிலே தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். கிறிஸ்தவன் அவர் அந்த ஆள் பார்த்த உடனே வண்டிக கம்பேஷன். ஜீசஸ் சாப்பாடு போகாத ஜனங்களை பார்த்த உடனே என்ன சொன்னாரு, அவன் மேலே கம்பேஷனாக இருக்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. சிஸ்டர்ஸ், திஸ் இஸ் நத்திங். ஜீசஸ் கம்ஸ் இன் யுவர் ஹார்ட். அப்புறம் கடைசியில் he will lead you, guide you. இப்போ இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரு. ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா சொல்லுங்க? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா சொல்லுங்க? இல்லை. உங்கள் வேலை ஒரு ராஜாதி ராஜா உங்கள் அப்பா, சரிங்களா? ராஜாதி ராஜா வந்து உங்களோட அப்பா. ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டமா? இல்லை. ஆனால் நீங்கள் தான் எக்ஸாமின் பண்ணணும், நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லைன்னு. கடைசி ஒரு வார்த்தை நாம் முடிச்சிடுவோம். 2 Corinthians chapter 13. 2 Corinthians chapter 13. Chapter 13 verse 5. கேளுங்க எல்லாரும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? எல்லாரும் பாருங்க, கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்க போறோம். நீங்க ஒரு கேள்வி கேட்க, என்ன கேள்வினா ஒரே கேள்வி கேட்கணும். அவரே பால் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறாருன்னு ஆராய்ச்சி பாருங்க. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சமயம் இயேசு விட்டுட்டு போயிருப்பாரு, அவனுக்கு தெரியாது. யாரு? ஒரு who was that? சாம்சன் ஒரு ஸ்திரீயோட க்ளோஸாக பழகணுன்னு ஆண்டை விட்டு போயிட்டு தெரியுங்களா? சாம்சன் கூட தெரியாது. அப்போ இன்னைக்கு இவனும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு இல்லைன்னு நான் கொஞ்சம் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சொல்வார், இயேசு என்ன உங்கள் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா மறுபடி கூப்பிடுங்க, இயேசுவே மன்னிச்சு என் உள்ளத்தில் வந்துட்டாங்க. இல்லாட்டி இயேசு நீங்கள் ரட்சிக்கிற டைமில் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நம்ம சர்ச்சில் லீடர்ஸ் ஆனால் ரட்சிக்கப்படாமல் சண்டே ஸ்கூல் நடத்துவோம், அப்புறம் கேரளிங் பார்ட்டி போவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன். சில டைமில் கடவுள் உள்ளத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பாட்டு பாட போகிறோம். அப்போது ஜக்கை எத்தனை மாதம் அவருக்கு இயேசு உள்ளத்தில் இல்லை, பாவ அறிக்கை செய்து அவர் என்ன செஞ்சார், இயேசு உள்ளத்தில் கூப்பிட்டு எடுத்துட்டு போனார். ஸோ திஸ் மார்னிங் ஆல்சோ யூ கேன் டூ த சேம் திங். I don't pray for you. You can pray. Jesus, so far I am not born again. நான் பாவம் மன்னிக்கப்படல ஆண்டவரே. பாஸ்டர் பேச எனக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய கண்டிஷன் வருது. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாழும் ஆண்டவர் சொல்லிட்டு அறிக்கை செய்து இயேசு எனக்கு கூப்பிட்டு போங்க. அவர் வந்தால் உங்கள் சூழ்நிலை மாறும். எழுதிப்போம். Hallelujah. Let's stand. Hallelujah. Praise the Lord. Hallelujah.